எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட் என பதில் அளித்து புறப்பட்டார் அமைச்சர் கீதா ஜீவன். திமுகவின் முப்பேறு விழாவின் தொடர்ச்சியாக கொரட்டூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 87வது மாமன்ற உறுப்பினர் மருத்துவர் பூர்ணிமா ஏற்பாட்டில் 500 கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த நலத்திட்ட உதவிகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், மருத்துவர் போலவே கர்ப்பிணி பெண்களுக்கான முழு உணவு முறை குறித்தும் கர்ப்ப காலத்தில் உடல் நலத்தை எப்படி பேண வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 250 நபர்களுக்கு ஒரு மருத்துவர் என தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்ப்ப காலத்தில் பெரும்பாலான பெண்கள் உடல் எடை கூடும் என உணவை குறைத்துக் கொள்கின்றனர். உணவை குறைத்தால் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து தடைபடும். எனவே கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை சத்தான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நோ கமெண்ட் என பதிலளித்து கடந்து சென்றார். இந்நிகழ்ச்சியில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் PK மூர்த்தி, பகுதி கழக செயலாளர் நாகராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உஷா நாகராஜ், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.